அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்களாதேஷ் எல்லையிலிருந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. இந்திய பங்களாதேஷ் எல்லையில நேற்று இரவு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குது. அதுல இந்தியாவுடைய 3 BSF ஜவான்கள், இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் 3 பேர் அதுல காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்குது. இந்த மோதல் எங்க நடந்தது, எதனால இந்த மோதல் ஏற்பட்டது, இந்த மோதலுடைய பின்னணியில யார் யார் இருக்கிறார், இந்தியாவுடைய ஜவான்களுடைய நிலை இப்பொழுது என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க முதல் தொகுதியாக இந்த செய்தியை பார்ப்போம். இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, இந்திய மியன்மார் எல்லையில இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில சீனா ஒரு மிகப்பெரிய ரேடார் சிஸ்டத்தை அமைத்திருக்குது அப்படிங்கிற அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. அதுவும் எப்படின்னா, அந்த ரேடார் மூலமாக கிட்டத்தட்ட தென்னிந்தியா வரைக்கும் அதனால கண்காணிக்க முடியும். கிட்டத்தட்ட முழுமையா இந்தியா முழுமையையும் இது கண்காணிக்க முடியும். அப்படின்னும் 5000 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த ரேடாரை கொண்டு சீனா கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. இது மட்டும் இல்ல, ஏற்கனவே இலங்கையில ஒரு தீவை தான் தேர்ந்தெடுத்து அந்த தீவுல ரேடாரை சீனா பொருத்தி இருக்கிற செய்தியையும் நாம முன்பே பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. சீனாவுடைய இந்த புதிய ரேடார் சிஸ்டம் எதை டார்கெட் செய்து உருவாக்கப்பட்டிருக்குது, இந்தியாவால் இதற்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது போன்ற வித்தியாசமான யுனிக்கான ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகளை நீங்க பார்க்கணும், நீங்க தவறாமல் கேட்க வேணும் அப்படின்னாக்க நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதை தட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கன் தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம போடுகிற இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் தவறாமல் உங்களை சேரும். அதோட நின்றாதீங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா எங்களுக்காக ஒரு லைக் போடுங்க. இதை உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்கும் ஷேரும் தான் நமக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இன்றைய அதிர்ச்சி தரும் 2 செய்திகளை பார்க்கலாம். நண்பர்களே, நேற்றைய வீடியோவில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். குக் ஐலண்ட் மூலமாக நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை போல இந்தியாவுடைய முதல் பிரதமர் நமக்கு ஒன்று ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு. நம்முடைய திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அதற்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அந்த நண்பர்களுடைய ரிப்ளை எல்லாம் நம்ம கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னாக்க கொக்கோ ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறதான். சுருக்கமாக சொன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த கொக்கோ ஐலண்ட்ஸ்ங்கிறது தீவு. அந்த தீவு அந்தமான் நிக்கோபாரை ஒட்டி இருக்கிற தீவு. அது இந்தியாவுக்கு சொந்தமான தீவுன்னு பிரிட்டிஷ் முடிவு பண்றாங்க. ஆனா மியன்மார் எனக்கு அந்த தீவை கொடுங்க, எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதற்கு நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெரிய மனசு பண்ணி சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அது நம்முடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒட்டி மேல வடக்க இருக்கிற ஒரு பெரிய தீவு. அந்த தீவை மியன்மார் வாங்கி ஒரு சில ஆண்டுகள்லயே என்ன பண்ணுது, சீனாவுக்கு தாரை வாத்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அங்க கொக்கோ தீவுகள்ல சீனா தன்னுடைய ரேடார் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி கொக்கோ தீவுகளை நம்ம பர்மாவுக்கு, அன்றைய பர்மா இன்றைய மியன்மார், அதற்கு தாரை வார்த்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயலாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நாம இன்றைக்கு உணர்றோம். இதே வேலையை தான் இப்பொழுது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவும் குக் ஐலண்ட்ஸ், நவ்ரு போன்ற தீவுகள்ல செய்துகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இதற்கு பதில் எழுத எத்தனைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வாங்க நாம இன்றைய வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, முதல் செய்தியாக நாம எதை பார்க்கிறோம் அப்படின்னாக்க, இந்திய பங்களாதேஷ் எல்லையில ஏற்பட்டிருக்கிற திடீர் மோதலை தான் பார்க்கிறோம். இந்தியாவுடைய திரிபுரா மாநிலம் இருக்குது இல்லையா, திரிபுரா மாநிலத்தில் இருக்கிற இந்திய பங்களாதேஷ் எல்லையில
நேற்று இரவு திடீர்னு பங்களாதேஷ் பகுதியிலிருந்து ஒரு 30-40 பேராட்ட திடீர்னு இந்திய எல்லையை தாண்டி வர தொடங்குறாங்க. அதை கவனித்த இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் அவங்கள எச்சரிக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையெல்லாம் அவங்க கண்டுக்காம பயங்கர ஆக்ரோஷமாக கையில கம்புகள், அருவாள்னு இதையெல்லாம் தூக்கிட்டு வேகமாக ஓடி வர்றவங்க இந்திய எல்லையை நெருங்கின உடனேயே இந்திய பாதுகாப்பு படையினர் அவங்கள நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்திய பாதுகாப்பு படையினர் அவங்கள நோக்கி இந்த நான் லீத்தல் பம்ப் ஆக்ஷன் கன் PAG அப்படின்னு அழைக்கப்படுகிற நான் லீத்தல் அப்படின்னா இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ரவைகளை கொண்ட துப்பாக்கிகளை கொண்டு சுட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பது. சுடுறாங்க. ஆனால் அதற்கும் கூட இந்த மக்கள் அசையல. இவங்க உள்ள வர்றவங்களை எச்சரித்து திரும்பி போக சொல்றாங்க இந்தியாவுடைய BSF படையினர். ஆனா அவங்க கேட்காம அப்படியே ஒரே கோஷ்டியா ஹோன்னு கத்திக்கிட்டு வருதுங்க. அந்த ஆட்கள் எல்லை கிட்ட நெருங்கின உடனேயே அவங்கள தடுத்து நிறுத்தி திரும்பி போங்க சொல்றாங்க. ஆனா அவனுங்க பயந்துகிட்டு திரும்பி போறதுக்கு பதிலாக தங்க கையில நாங்க ஏற்கனவே கொண்டு வந்திருந்த கம்பு, அருவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு இந்திய படையினர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்த முற்படுறாங்க. தாக்குதல் நடத்த முற்பட்டது எல்லாமே பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள பூந்து வர்றதுக்காக ட்ரை பண்ணவனுங்க. அதனால அவங்களை நோக்கி இந்தியாவுடைய BSF படையினர் இந்த நான் லீத்தல் துப்பாக்கிகளை கொண்டு சுடுறாங்க. சுட்டதுல பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் 2 காயமடைந்ததாக சொல்லப்படுது இந்த துப்பாக்கி குண்டுல. அது போக அவனுங்க தாக்குனதுல இந்த பங்களாதேஷி காரனுங்க இந்தியாவுக்குள்ள வர முற்பட்டாங்க இல்லையா, அவங்க தாக்குனதுல இந்தியாவுடைய BSF ஜவான்கள் 3 பேர் இதுல காயமடைந்ததாக சொல்லப்படுது. அது சரி, இந்த கலவரம் இந்திய பங்களாதேஷ் எல்லையில திரிபுரா மாநிலத்துல நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. முதல் கேள்வி உங்க மனசுல வர்றதை எனக்கு தெரியுது, சார் அங்க ஃபென்ஸ் போடலையா அப்படின்னா இல்லை நண்பர்களே, இன்னும் அந்த பகுதியில் ஃபென்சிங் வேலை நடைபெற்று முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். இந்திய பங்களாதேஷ் எல்லையில் சுமார் 850 கிலோமீட்டர் அளவுக்கு இன்னும் ஃபென்ஸ் வேலை முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். அந்த 850 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் ஆட்ட எல்லையே எப்படி இருக்குதுன்னா, ஆறு தான் எல்லையே. ஆறு ஓடுதுன்னா ஆத்துக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், ஆத்துக்கு இந்த பக்கம் இந்தியா. அப்போ நாம ஃபென்ஸா ஆத்துக்கு நடுவில் போடுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரி பகுதிகளில் இன்னும் நாம ஃபென்ஸ் போடவில்லை அப்படிங்கிறதை நாம் இங்கே சொல்லிக்க வேணும். அடுத்த கேள்வி, எதற்காக திடீர்னு பங்களாதேஷ்குள்ளேருந்து இந்தியாவுக்குள்ளே போகிற நினச்சானுங்க? அவனுங்களே அங்கே இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்தியா கண்டாவே அத்தனை ஒரு வெறுப்பு. அப்புறம் எதுக்குடா இங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரியான கேள்வி. இவனுங்க 40-50 பேர் சேர்ந்து இவனுங்க பல நாட்களாக அந்த பகுதியில் ஒருத்தர் 2 பேராக இந்த கள்ளக்கடத்தல் செய்வாங்க இல்லையா, அந்த போதை பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து சில பொருட்களை வாங்கிட்டு போகிறது. இப்போ பங்களாதேஷில் விலைவாசிலாம் கடுமையாக உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால அத்தியாவசிய பொருட்களையே இந்தியாவிலிருந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், கடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம் பங்களாதேஷுக்குள்ள. அப்படி இந்தியா பக்கம் இருக்கிறவர்களிடமிருந்து வாங்கி இவனுங்க திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கடத்தி கொண்டு பங்களாதேஷ்குள்ள போய் விற்கிறானுங்க. ஒன்று இதே கலவரத்தில் ஈடுபட்ட இன்னொரு கோஷ்டி ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கில் ஈடுபட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடந்த சில மாதங்களாக அந்த பிராந்தியத்தில் நம்முடைய எல்லை ஜவான்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுத்துருக்கிறாங்க. இத்தனை நாட்களாக ஏன் இன்னுமே கூட ஒரு போரஸ் பார்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்தியாவுடைய பங்களாதேஷ் எல்லையை. அதாவது ஓட்டையான பார்டர்னு வச்சுக்கோங்களேன், திறந்த பார்டர்னு வச்சுக்கோங்களேன். பங்களாதேஷ் மக்கள் தினப்படி இந்தியாவுக்கு வர்றதும் இந்தியாவுடைய மக்கள் தினப்படி பங்களாதேஷ் பக்கம் போறதும் நடைமுறையில் இருந்து வருகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. 2 நாடுகளும் தங்களை நட்பு நாடுகளாக கருதி கொண்ட வரைக்கும் இதுல எந்த பிரச்சனையும் வரல. பங்களாதேஷ் எல்லையில் இருக்கிற பெரும்பாலானோர் இந்தியாவுக்கு பொருட்களை வாங்கி கொண்டு போய் பங்களாதேஷ்ல விற்கிறதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு போய் அங்க விற்கிறாங்க ட்ரேடர்ஸ். இப்ப நம்ம ஊர்ல சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊருக்கு நம்ம பொருட்களை வாங்கி கொண்டு போய் சின்ன ஊர்ல கடைகளில் விற்பாங்க. அதே தான் அங்கேயும் நடக்குது. இந்த மாதிரி பொருட்களுக்காக வணிகம் செய்வதற்காக ஒரு குரூப் வராங்க. அடுத்தது எஜுகேஷனுக்காக வர்றது. இந்தியாவில் இருப்பதை போல பங்களாதேஷ்ல சிறந்த கல்வி நிறுவனங்கள் இல்லை. இந்தியாவில் கல்வியின் தரம் மிக மிக உயர்வு பங்களாதேஷை பார்க்கும்போது. அதனால பங்களாதேஷை சேர்ந்த பலரும்
தங்களுடைய பிள்ளைகளை இந்தியாவுக்கு கல்விக்காக அனுப்புறது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. என்னங்க சார் இதுக்கெல்லாம் விசாவெல்லாம் தேவையா அப்படின்லாம் கேட்காதீங்க நண்பர்களே. நடைமுறையில் இப்படித்தான் நடக்குது. எவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? நம்ம வீட்டுக்கு நீங்கள் பெயிண்டிங் கால் விடுறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு கால் விடுறீங்க. நார்த் இந்தியன்ஸ்னு ஒரே வார்த்தையில் நம்ம பேசிடுறோம், கேரளாவில் பெங்காலிகள்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், வடக்கணுங்கன்றோம். அதில் எத்தனை பேர் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுமா? நாம் என்னைக்காவது இவங்ககிட்டலாம் ஆதார் கார்டை கேட்டு வாங்கி நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கிறோமா? இல்லை உங்களுக்கு வேறு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்போமா? இல்லை, அவனுங்க எல்லாம் பெங்காலி தான் பேசுகிறாங்க. அவங்க கேட்டால் நான் பெங்காலுமா இல்லை பீகாருமா உத்தரப்பிரதேசமா நாமகண்டமா அதில் எந்த ஊருன்னு கேட்டால் கூட நமக்கு தெரியாது இல்லையா? இப்படி லட்சக்கணக்கானோர், ஏன் ஒரு சிலர் கோடிக்கணக்கில்னு கூட சொல்றாங்க, லட்சக்கணக்கான பங்களாதேஷியர்கள் இந்தியாவுக்குள்ள இல்லீகலாக உள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வர்றதுக்கு பாரத அரசாங்கம் முயற்சி செய்து, ஆனால் இந்த காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து கொண்டு இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஆட்கள் இதை தடுக்கிறது யாருன்னா காங்கிரஸ், மம்தா பானர்ஜி போன்ற இந்த மாதிரியான ஓட்டுக்காக ஓட் பேங்கை வைத்தை வளர்க்கிற ஆட்கள் தான். சரி, அதை விட்டுட்டு நம்ம டாபிக் வருவோம். இந்த படிப்புக்காக வர்றது மட்டும் இல்லை நண்பர்களே, அடுத்தது மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள மெடிக்கல் வசதிகளுக்காக, மருத்துவ வசதிகளுக்காக வர்றவங்க ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, சென்னையில் 1000 விளக்கு பகுதிக்கு போங்க, உள்ள பூந்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதுமே கடையுடைய நேம் போர்டெல்லாம் பங்களாதேஷுடைய மொழியான பெங்காலியில எழுதி வச்சிருக்கிறான். நம்ப முடியுதா நண்பர்களே? இது எல்லாமே கடந்த 10-12 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாடு எங்க இருக்குது, பங்களாதேஷ் எங்க இருக்குது? ஆனா தமிழ்நாடுடைய தலைநகரான் சென்னையில இருக்கிற 1000 விளக்கு பகுதியில உள்ள பூந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பூரா பெங்காலி நேம் போர்டா இருக்குது. பங்களாதேஷ்காரன் அங்க வந்து கடையை வாடகைக்கு எடுத்து அவன் சாப்பாட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நாமெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற பேர்ல பங்களாதேஷ்ல இருந்து வருகிற இல்லீகல்ஸை கூட நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. இப்படி பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு தினசரி மக்கள் வந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க, இந்த யூனுஸ் பிரச்சனையை கிளப்புறது வரைக்கும். அதற்கு பிறகு இந்தியா இந்த பார்டரை எல்லாம் சீல் பண்ணது. மக்கள் வந்துட்டு போறது வரைக்கும் இவனுங்களுக்கு பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் சீப்பா வாங்கி அங்கே போய் வித்துட்டு இருந்தானுங்களா, அது ஒரு வியாபாரம் நடந்ததா? இது எல்லாம் நடக்கிறது போக ட்ரக் ஸ்மக்லிங்கும் நடந்து கொண்டிருந்தது நண்பர்களே. இப்பொழுது அது எல்லாமே கட் ஆயிருச்சு. பிஎஸ்எஃப் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எல்லையை பாதுகாத்து வர்றதுனால அவனுங்களுக்கு, பங்களாதேஷில் இருக்கிறவனுங்களுக்கு பயங்கரமான எரிச்சல். என்னடா நம்மளால பழையபடி தொழில் நடத்த முடியலையே அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு 40-50 பேர் சேர்ந்துக்கிட்டு நைட்டோட நைட்டா வந்து பிஎஸ்எஃப்ல எத்தனை பேர் இருந்துட்டு போறாங்க அடிச்சு நவுத்திவிட்டு நம்ம உள்ள போய் நம்ம கடத்தல் வேலையை நடத்தலாம். ஒரு தடவை நம்ம இப்படி அடிச்சு போட்டோம் அப்படின்னா இனிமே பிஎஸ்எஃப் நம்மளை கண்டு பயந்துக்கும். இப்படியெல்லாம் நினைக்கிறானுங்க பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நேற்று இந்த கலவரத்தை அவர்கள் துவங்கியதாக சொல்லப்படுது. இதுல பங்களாதேஷுடைய எல்லைப்படை இருக்குது இல்லையா, அவர்களுடைய தூண்டுதலும் இருக்கும் அப்படின்னு இந்தியா சொல்லுது நண்பர்களே. ஏன்னா அவங்களுடைய எல்லை பாதுகாப்பு படை ஆட்களை தாண்டித்தானே இவன் இந்த பக்கம் வந்திருக்கணும். அப்ப அவனுங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்தியாவுக்குள்ள இவனுங்க நுழைய முடியாது. அவனுங்களும் தங்களுக்கு ட்ரக்ஸ் கிடைக்கும், தங்களுக்கு பொருட்கள் சீப்பா கிடைக்கும், கடத்திக்கிட்டு வர்றவன்டா டே எனக்கு கொஞ்சம் குடுறான்னு கமிஷன் அடிச்சுக்குவானுங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்காக அங்க பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிற பங்களாதேஷ் நாட்டு சிப்பாய்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இதுல உள்ளு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதனால்தான் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்குது. இதுல துரதிருஷ்டவசமாக இந்தியாவுடைய 3 பிஎஸ்எஃப் ஜவான்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களையும் பங்களாதேஷிகள் 2 பேர் காயமடைஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அவங்களையும் கொண்டு போய் இந்திய மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க நண்பர்களே. இதுதான் நடந்த விஷயம். இதற்கு அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நாம் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். மியன்மாருடைய எல்லை
பகுதியில் சீனா ஒரு மிகப்பெரிய ரேடார் சிஸ்டத்தை நிர்மாணிச்சிருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. மியன்மார் எல்லையிலிருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஹூனான் ப்ராவின்ஸில் சீனா தன்னுடைய எல்லைக்குட்பட்டு தான், சீனாவுடைய நாட்டுக்குள்ள தான் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ரேடார் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்குது. LPAR அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ரேடார் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அது எல்லா விதமான மிசைல்களையும் விமானங்களையும் கண்காணிக்கும், கப்பல் போக்குவரத்தையும் கூட அதனால கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே. முக்கியமாக சீனா இதை நிர்மாணித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த ஏவுகணைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்தியா புதுசாக நிறைய ஏவுகணைகளை, பவர்ஃபுல்லான ஏவுகணைகளை நாம் உருவாக்கிட்டு வரோம் இல்லையா, அப்படி உருவாக்குகிற ஏவுகணைகளை நாம் டெஸ்ட் பண்ணுறது எங்கேன்னா தென்னாட்டில் தான். ஸ்ரீஹரிகோட்டாலையும் திருவாண்டரத்துலையும் நாம் வந்து பலவிதமான டெஸ்ட்டுகளை நடத்தி கொண்டு வருகிறோம், ராக்கெட்டு மற்றும் மிசைல்களுக்கு. இப்படி நாம் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை கண்காணிப்பதற்காகத்தான் புதுசாக இந்தியா என்னத்தை கண்டுபிடிக்குது அப்படின்னு முதல்ல தாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாம் டெஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னா நாம் ஒன்றும் ரூம்குள்ளேயே வச்சு பண்ண முடியாதுல்ல. மிசைல்னால் என்னது, அவ்வளோ தூரம் போய் அது தாக்கணும் இல்லையா. 1000 கிலோமீட்டரா 1000 கிலோமீட்டர் அப்படி பறந்து போய் அந்த ஏவுகணை அந்த தாக்குதலையும் நடத்தும். பொதுவாக நம்ம கடலில் விழ செய்வோம், அங்கே ஒரு டம்மியை வச்சு அதன் மீது தாக்குதலை நடத்துவோம். இதை வந்து அந்த ரேடாரின் மூலமாக எளிதாக கண்காணிக்க முடியும். இந்தியாவுடைய ஏவுகணை டெஸ்ட் பண்ணும் போதே அதனுடைய திறன் என்ன, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவாக இருக்குது, எப்படியெல்லாம் அது வந்து செயல்படுது அப்படிங்கிறத எளிதாக சீனாவால் இந்த ரேடாரை கொண்டு கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது வந்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சீனா வந்து இது போன்ற 2 ரேடார் சிஸ்டங்களை வச்சிருக்குது. ஆனால் இதை விட மிகவும் பவர் கம்மியான, சக்தி திறன் குறைவான ரேடார் சிஸ்டம் ஒன்று வந்து ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபூனான் மாகாணத்தில் இருக்குது. அது ரெண்டுமே இந்தியாவுடைய வடநாட்டை அதனால கண்காணிக்க முடியும், தென்னாட்டை கண்காணிக்க முடியாது. நம்மளுடைய டெஸ்டிங் பூரா எங்க நடக்குது, தென்னாட்டில் தான் நடக்குது. நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டர் கூடங்குளம் இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா தென்னாட்டில் தான் இருக்குது. இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் இப்பொழுது புதியதாக இந்த ரேடார் சிஸ்டத்தை சீனா உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனாவுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படி நாம இனிமேல் டெஸ்டிங் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டிப்பாக திறமையாக செயல்பட்டு முடிவு செய்வார்கள். அதற்கான நடவடிக்கைகளை, எதிர் நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு நாம நம்புறோம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு நாம பார்த்த 2 விஷயங்களுமே இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானவை, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகவும் முக்கியமானவை அப்படிங்கிறத நாம உணர்றோம்.